இந்த நாளிலும் நான் நம்முடைய செய்திக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்ட தலைப்பு நீதி, ஆண்டவருடைய நீதியை குறித்து நாட்களை சிந்திக்கலாம் சொல்லி நான் யோசிக்கின்றேன். அதற்கு அடிப்படையாக அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துர்சுல்லாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து ஃபேலிக்ஸ் என்ற மனிதன் அவரிடத்தில் கேட்கிறான். எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், எப்படி இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் பவுலிடத்தில் கேட்கின்ற பொழுது, பவுல் நம்ம இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கன்னா நம்ம உடனே டாக்டர் என்ன சொல்லுவோம்? எஸ்ஆமி ஆசீர்வதிப்பார், எஸ்ஆமி உங்களுக்கு நன்மை செய்வார், அது மாற்றம் இல்லை, அதை செய்வார், ஆசீர்வதிப்பார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவன் கேட்ட கேள்வி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை பற்றி எனக்கு சொல்லு, எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அதை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் விசுவாசத்தை பற்றி சொல்லாமல் ஆண்டவருடைய நீதியை பற்றி சொல்கிறான். 25ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய நீதியை பற்றி சொல்கிறான், இச்சை அடக்கத்தை பற்றி சொல்கிறான், இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து அவன் பேசுகிறான். இந்த நாட்களில் ஆண்டவருடைய நீதியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? நானும் யூடியூப்லேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், தொலைக்காட்சியில் பேசுகிற ஊழியர்கள் இருந்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் கூட அந்த நீதியை பற்றி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி, இச்சை அடக்கத்தை பற்றி யாருமே பேசலை. நிறைய செய்தியாளர்களுடைய செய்தி பார்த்துட்டே வந்துடுறாங்க, யாருமே இதை குறித்து பேசல. யோசனை பண்ணேன், ஆண்டவருடைய நீதி அவ்வளவு ஒரு மேன்மையான நீதி, அந்த நீதியை குறித்து ஒருத்தருமே பேசலையே, நியாய தீர்ப்பு குறித்து பேசலையே, இச்சை அடக்கத்தை குறித்து பேசலையே. அப்போ எப்படி மக்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து தான் கேட்குறாங்க. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து சொல்லி கேட்கும்போது தான் இந்த பவுல் இந்த பதில் அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய நீதியை பற்றி சொல்கிறாரு, இச்சை அடக்கத்தை பற்றி சொல்கிறாரு, இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். நாட்களில் ஆண்டவருடைய நீதி என்றால் என்ன, ஆண்டவருடைய நீதி எப்படி இருக்கும், ஏன் ஃபேலிக்ஸுக்கு ஆண்டவர் நீதியை கேட்டபோது பயம் வந்துச்சு, அதை குறித்து சுருக்கமாக நம்மளோடு பேசுவதற்கு நான் பேசப்படுகிறோம். நம்ம அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிற பொழுது இந்த பவுல் அவருடைய பாடுகளை குறித்து பார்க்கலாம். ஆண்டவரை குறித்து அவர் போதித்த போதனைகளை நம்ம அந்த பகுதியில் பார்க்கலாம். அவர் அங்கே சாட்சி கூறார், பவுல் சாட்சி கூறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு போது அவருடைய சாட்சியை பவுல் கூறுவதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக பவுல் அவருடைய தன்னுடைய சாட்சியை கூறுவதை பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த சேனாதிபதி இந்த ஃபேலிக்ஸ் காலத்தில் இந்த ஃபேலிக்ஸோட பவுல் பேசுகிற காரியத்தை நம்ம அந்த பதில் பார்க்க முடியும். இவ்வளவுக்கு அவர் பேசுறதோட முக்கியமான கருத்து அவர் என்ன அவர் கருத்து சொல்ல வர்றாரு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அவர் முக்கியமாக பேசக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை மரித்தோர் உயிர்த்தெழுதல். மரித்தோர் ஒரு உயிர்த்தலா விட்டால் நம்ம பிரயாசம் எல்லாமே வீணாகி போயிடும். அந்த ஒரு மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்க போயிருந்தா அதை குறித்து ஒரு பாரம் நமக்கு இருக்க போய் தான் நம்ம ஒரு தூரம் கற்றுக்கு போயிட்டு பயம் எல்லாமே நமக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம வாழ்ந்த பூமியோட முடிஞ்சு போகுது அப்படின்னா நம்ம ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், போயிடலாம். ஆனால் மரித்தோர் உயிரடைய போகிறார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பவுலுடைய போதனையில் மிக முக்கியமான போதனை. இயேசு கிறிஸ்துவ அதை போயிருக்கிறார். பரிசேயரும் சதுசேயரும் இயேசுடைய கேட்கும்போது சதுசேயர் கேட்குறாங்க, ஒரு சமூகத்தை சொல்லியே கேட்குறாங்க. ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருவருடைய மனைவி இறந்து போயிட்டா அவனுடைய தம்பி வந்து அவனுக்கு வந்து வாரிசு சந்தானம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பரிசேயர் கேட்குறாங்க, ஒருவனுக்கு 7 பேர் இருந்தாங்க, 7 பேர் அந்த மனைவியை திருமணம் பண்ணாங்க. 7 பேர் யாருக்கு அந்த மனைவி பரலோகத்தில் மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு அவர் சொன்ன காரியம், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. பரலோக ராஜ்யத்தில் கொள்வனையும் இல்லை,
கொடுப்பினை மருத்துவ வீட்டில் கொடுப்பினையும் இல்லை கொடுப்பினை இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவ தூதர்களை கூட இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மத்திய சமூகத்துக்கு கூட பார்க்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா முக்கியமான போதை மருத்துவ உயிர்த்தெழுதல் ஒரு முக்கியமான காரியம். அதுக்காக அவ்வளவு அடி வாங்குறாங்க, அவ்வளவு வேதனைப்படுறது காரணம், முக்கியமான காரணம் மருத்துவ உயிர்த்தெழுதல் தான் முக்கியமான காரணம். சரி, இப்போ ஆண்டவருடைய நீதி என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். ஆண்டவருடைய நீதி என்பது, நீதி என்றால் என்ன? ஆண்டவருடைய நீதி என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் வந்து ஒழுக்க நெறி என்று சொல்லுவாங்க. நம்ம தமிழ் டிக்ஷனரியில் பார்த்தோம்னா நீதி என்ற வார்த்தைக்கு ஒழுக்க நெறி என்று சொல்லி பார்த்தோம். நெறி என்றால் என்ன? சமயம், ஒழுக்கத்தை போதிக்கின்ற சமயம். அந்த ஒழுக்கத்தை அவன் பவுல் நீதி அவனுடைய நீதியை ஒழுக்கத்தை குறித்து பேசுகின்ற போது அந்த ஃபெலிக்ஸ் பயம் வருது. ஆண்டவர் நீதி உள்ளவர், அவருடைய நீதியில எந்த விதமான மாற்றம், அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். நீதிக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அவன் கண்டிப்பா அவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நீதியிலே மிக முக்கியமான நீதி, பிரதானமான நீதி. அந்த பாவத்திற்கு பரிகாரமாக தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அந்த அவருடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நம்ம விடுதலை செய்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அந்த நீதி ஆண்டவருடைய நீதி. அதுதான் நம்ம யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது ஆண்டவரே நேரடியாக பேசுறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது அவங்களுக்கு பயம் வருது, பயங்கரமா பயப்படுறாங்க. ஆண்டவர் நீங்க பேச வேண்டாம், ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம் சொல்லுங்க, மோசே நீங்க பேசுங்க எங்களோட, நான் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையா இருந்துச்சு. அந்த பகுதியில் பார்க்கிறோம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமே 20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். எதுக்காக ஆண்டவர் எழுந்திருந்தாரா? தேவனை பற்றிய பயம் மனசுக்குள்ள இருக்கணும். தேவனை பற்றிய பயம், ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை அறிந்து கொள்ளணும். உடனே அந்த யாத்திராம 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய நீதி அவர் கட்டளை வெளிப்படுத்துறார். அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்கணும். சரி, பயம் இந்த உலகத்துல பயம் எப்படி வந்தது, பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பொழுது இங்கே பயம் எப்படி வந்ததுக்கு காரணத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படி பயம் வந்துச்சு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அங்கே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவங்க என்ன செஞ்சாங்க? பயந்து போய் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படியாத போது நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும். ஃபெலிக்ஸ் அந்த பயம் வந்துச்சு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய முடியல. அவன் என்ன செஞ்சான்? நீ பவுல் அனுப்பிட்டான், நீ இதுக்கு சொல்லாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, போய் நான் பின்னாடி ஒரு நாள் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவன் ஃபெலிக்ஸ் அனுப்பிட்டான். அவ்வளவு இப்போ பயங்கரமான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நீதியை குறித்து, ஆண்டவருடைய நீதியை குறித்து, ஆண்டவருடைய நியாயத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோம்னு சொல்லி இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். கிறிஸ்து யார்? கிறிஸ்துவை பற்றி சொல்லு. வேதத்தில் அழைக்கப்படும் கிறிஸ்து யார் என்று பார்க்கும்போது மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் வானத்தையும் பூமி அந்த சராசரத்தையும் உருவாக்கியவர் சொல்லி பார்க்கிறோம். மனுக்குலத்தின் பாவத்திற்காக உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினோம்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற ஆண்டவர் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் அறிய விரும்பவில்லை. காரணம் என்ன? அவனுடைய பாவமான வாழ்க்கை, அவனுடைய பாவமான வாழ்க்கை விட்டு அவனுக்கு வருவதற்கு அவனுக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லை. ஆராய்ச்சி பார்க்கும் நேரத்தில் ஆண்டவருடைய நீதியில் ஆண்டவர் மாற்றமே செய்ய மாட்டார். நீதியை குறித்து நம்ம சிந்திக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு அந்த பயம் வருது, அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு சொல்லி நாம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைப்பு. பயம் வரணும். வார்த்தையை குறித்து பேசும்போது பயம் வரணும், நடுக்க வரணும். அவ்வளவு மகா பயங்கரம் தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை காணாமல் இல்லாமல் போச்சுன்னா வாழ்க்கை மிகவும் சீக்கிட்டு போய் சொல்லி வேறு தலைப்பில் பயன்படுத்திமாங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நமக்கு பயத்தினால நம்ம என்னென்ன காரியங்கள், கர்த்தருக்கு பயப்படுற நமக்கு என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறதுன்னு சொல்லி நம்ம சில காரியங்களை சிந்திக்கலாம். முதலாவது
நம்ம யாருக்கு பயப்படணும்? லூக்கா 12:5 நம்ம யாருக்கு பயப்படணுமா? சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்பட வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு போய்விடுகிறீங்களே. நமக்கு பயம் இருக்கிற, நரகத்தை குறித்து பயம் இருக்கிறார். பாவம் செய்தா ஆண்டவர் நீதி, நம்ம நரகத்துக்கு தான் போகணும். அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ளாம நம்ம வேத வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய உறவுக்குள்ள நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்த்து அழைக்கப்பட்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். மல்லிகா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். மல்லிகா 1:6 நான் எஜமானனா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நான் எஜமானனா எனக்கு பயப்படுற பயம் எங்க? ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி போகிற காரியத்தை பார்த்து மனுஷனுக்கு நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கணும்னா துன்பத்தை வருவிக்கும். மனுஷனுக்கு பயந்து பயந்து வாழ்வது ஒரு கஷ்டத்தை, வேதனையை கொடுக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக போய்விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவா என்னென்ன கிடைக்குது? சங்கீதம் 33:12 கர்த்தருக்கு பயப்படுவாங்க ஆத்மாவை பரவத்திலிருந்து விடுவிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். யார் ஆண்டவர் விடுவிக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 128 பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்குவான் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆர்வம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஸ்திரியை புகழப்படுவான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரசங்கி 7:12 தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில் காணப்பட்டா இவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிறார். அவருடைய வழியில் நடக்கணும், ஆசீர்வாதத்தை தர்றார். அவர் பலனை கண்டிக்க நம்ம தப்பலாம், ஞானத்தை தர்றாரு. கர்த்தருக்கு பயப்பட தீமையை விட்டு விலக முடியும். கர்த்தருக்கு பயப்பட ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்பட தீமையை அணுகாதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 19:23 பார்க்கிறோம். ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? நீதிமொழிகள் 8:13 பார்க்கும்போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும். அன்னைக்கு ஃபேலிக்ஸ்னால அந்த தீமையை வெறுக்க முடியல. அவன் ஒரு மோசமான ஒரு மனிதனாக வாழ்ந்ததை குறித்து நம்ம அவனுக்கு சிந்திக்க போறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற தீமையை நம்ம வெறுக்கணும். நன்மை செய்ய பிரயாசப்படணும். ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுறது. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையிலே இருக்கிறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்க முடியும். எதற்காக கர்த்தருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்பட எதற்காக பயப்படணும்? நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்பட நம்பிக்கை, ஆண்டவர் நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் மேல விசுவாசம் நம்பிக்கை வளரும். யாருக்கு வளரும்? கர்த்தருக்கு பயப்படுறவங்க வளரும். அநியாயம் பண்றது வளராது, அக்கிரமம் பண்றது வளராது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க வளரும். வரும் நம்பிக்கை வரும். உபாகம் 6:24 கர்த்தர் நம்மை நன்றாய் காக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும் சொல்லி மோசே உபாகத்திலே எழுதிட்டு பார்க்க. செப்பனியா 3:7 உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு எனக்கு பயப்படு என்று சொல்லி ஆண்டவர் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக போதிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். நிர்மூலமாகாம நம்ம இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும் சொல்லி பார்க்க. சங்கீதம் 111 அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்க. அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தான். நீ கிருபையை குறித்து எவ்வளோ பாடல்கள் பார்க்கிறோம், எவ்வளோ காரியங்கள் கேட்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாமல் ஆண்டுடைய கிருபையை பெற முடியாது. தாழ்மையாக வாழ முடியாமல் ஆண்டுடைய கிருபையை பெற முடியாது. எவ்வளோ பாடலாம், காரணம் செய்யலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் ஒரு மனிதன் ஆண்டுடைய கிருபையை பெற முடியாதுன்னு சொல்லி வேணும் நமக்கு எச்சரிக்கை இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். ஃபேலிக்ஸ் என்ற மனிதன் கர்த்தருக்கு பயப்படாதவனாக அவன் வாழ்ந்ததை குறித்து நம்ம வேதத்தை பார்க்க முடியும். ஃபேலிக்ஸ் என்ற மனிதனை குறித்து வேதம் நமக்கு அவர் மூலமாக ஃபேலிக்ஸ் என்ற மனிதன் மூலமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சில பாடங்களையும் நான் சிந்திக்க பிரயாசப்படுகிறேன். அந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அந்த பவுலை முதலாவது அந்த தேசாதிபதி பவுல் பேசுகிறார். அப்போ சில 24:10 ஃபேலிக்ஸ் அவன் நியாயாதிபதியாக இருக்கிறான். அவன் நியாயாதிபதிக்கு அந்த
கடிதம் எழுதும்போது தான் அவர் சொல்றாரு. அவர் காரியத்தை சொல்ல பார்க்க முடியும். அநேக பவுலை குறித்து குற்றம் சாட்டுறாங்க. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, வேத வசனத்துக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை தேவாலயத்தை கெடுக்க பார்த்தான்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. ஆனால் எந்த குற்றச்சாட்டுகளையுமே அவர் நிரூபிக்க முடியல. ஃபெலிக்ஸ் தெரியுது அவர் குற்றமற்றவன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலைங்க, அவன் தொடர்ந்து பார்க்கலாம். அவன் என்ன செய்யல, அவன் நியாயத்தை வழங்கவில்லைன்னு சொல்லி பார்க்கணும். நியாயாதிபதி நியாயத்தை வழங்கவில்லை. அவன் இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் அப்போ 24 அதிகாரம் 24 25 வருஷத்துல அவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை. 26 வருஷத்துல அவன் லஞ்சத்தை எதிர்பார்க்கிறான். பவுல் ஏதாவது லஞ்சம் கொடுத்து விடுதலை பண்ணுவதற்கு ஏதாவது கைவிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்படி எதிர்பார்க்கிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்கல. கடைசியா ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான், ஜனங்களை பிரியப்பட்ட மனிதர்களாய் பவுலை சிறைச்சாலையிலே வைத்துக்கிறான்னு சொல்லி பார்க்க ஜனங்களை இன்னைக்கு அநேக ஊழியர்களையும் பார்த்தோம். ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாக சத்தியத்தை போதிக்காம, சத்தியத்துடைய வழிகளில் மக்களுக்கு போதிக்காம தவறான போதனைகளை போதிப்பதனால அநேகர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய ஃபெலிக்ஸை போல நான் அப்போ பார்த்தேன், அப்புறம் கூப்பிட்டு சொல்லி அனுப்பக்கூடிய நிலைகள் பார்க்க முடியும். ஆராய்ந்து பார்க்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இந்த ஃபெலிக்ஸ் என்ற மனிதன் ஒரு நியாயமற்ற மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். அவற்றுக்கு மேலாக அவன் ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய மனிதனாக அவன் பவுலை சிறைச்சாலையில் வைத்துக் கொண்டு சொல்லி பார்க்கக்கூடியவனாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா, அந்த ஜனங்களை பிரியப்படுத்தி வாழ்கிறோமான்னு சொல்லி மிக ஒரு முக்கியமான காரியம். ஒருவேளை நான் ஜனங்களை பிரியப்படுத்தி வாழ்ந்தால் மிக ஒரு மோசமான நிலைமையில் கொண்டு போய் அன்றைக்கு அன்றைக்கு நீதிபதி பிலாத்து முன்பாக ஆண்டவரை இயேசுவை கொண்டு போவாங்க. பிலாத்துக்கு தெரியுது இயேசு குற்றப்பட்டவர் தெரியுது, அவர் பாவம் இல்லாதவர் தெரியுது. அவருடைய மனைவி எச்சரிக்கிறா, பரிசுத்தவான், அவருக்கு எந்த ஒரு மட்டியும் செஞ்சிடாத எச்சரிக்கிறாங்க. பலவிதமான எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து பார்த்து விட்டு இயேசு குற்றப்பட்டவர்களுக்கு தெளிவாக அவனுக்கு விளங்குகிறது. ஆனால் பார்த்து 16 வருஷம் நினைக்கிறேன், அவன் மனிதனை பிரியப்படுத்த முதல்வனாக ஆண்டவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்த காட்சியை பார்க்க முடிக்கிறார்கள். காரணம் என்ன, அவனுடைய பதவி போயிடும். மனிதனை பிரியப்படுத்தாவிட்டு அவனுடைய பதவி போயிடும், அவனுடைய அதிகாரம் போயிடும். ஆனால் அவன் நீதியை வழங்கவில்லை. நீதியை வழங்கல. நீதிபதி நியாயாதிபதியை ஆண்டவரை கொலை பண்ணிவிட்டான். நீதி வழங்க வேண்டிய காரணம் என்ன, மக்களை பிரியப்படுத்த வளர்ந்தவர்களாக. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது பவுலுக்கு ஒரு கேள்வி வருது. பவுல் சொல்றார், ஆனால் இன்னும் மனிதனை பிரியப்படுத்தியே போய்த்து கொண்டுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லன்னு சொல்றார். ஒரு ஊழியக்காரன் என்றால் கர்த்தரை பிரியப்படுத்தி போதிக்க வேண்டும். அவர் தான் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரன். பவுல் அப்படி அதுக்கு அநேக அடிகள் பட்டார், அநேக பாடுகள் பட்டார். சிறைச்சாலை அவருடைய கதைகள் சொல்றது பயங்கரமாக 6 நாள் அடிச்சிருக்காங்க, கப்பல் சேதம், பலவிதமான போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில. காரணம் என்ன, இந்த நீதிக்காக, இந்த நியாயத்திற்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக அவர் அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. அவ்வளவு பாடுபட்டதுனால இன்னைக்கு அவர் பவுல் எழுதிய கடிதங்கள் இன்னைக்கு வேதத்தில் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன, ஆண்டவருடைய வழிநடத்துவது. ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நீதியை, நியாயத்தை பிரசங்கி, சத்தியத்தை பேசு. அவர் நிருபங்களுக்கு கூட எழுதுறோம், சத்தியத்துக்கு விரோதம் அநேக காரியங்கள் ஒவ்வொரு சபையிலும் சேர்ந்து பார்க்க முடியும். எச்சரிக்கிறார், பயங்கரமா எச்சரிக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்தலாம் போய்தா கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லன்னு சொல்றார். நீங்க எத்தனை ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்தி பேசியே மனுஷனை நித்திய நரகத்தினால அழிக்கிட்டு, நித்திய ஆக்கினிக்கு நேராக, நித்திய அழிவுக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை அடைய முடியாம எத்தனையோ ஊழியக்காரர்கள் பயங்கரமா செய்து கொண்டிருக்காங்க. அவருடைய புகழ், அவருடைய பெருமை, அவருடைய ஆடம்பரம், அவருடைய வசதியான வாழ்க்கையை பெருக்குவதற்காக, ஜனங்களுக்கு காணிக்கையை பெறுவதற்காக அநேக மக்களை நரகத்துக்கு நேராக, நித்திய அழிவுக்கு நேராக தள்ளி கொண்டு போறதை நாட்டில் பார்க்க முடியும். காரணம் என்ன, மனுஷரை பிரியப்படுத்துறாங்க. மனுஷரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவமதிக்கிற நாசமடையும் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டிய நொறுக்கும், மனசு நொறுக்கும். கர்த்தருடைய வார்த்தை விடுதலை தரும். கர்த்தருடைய வார்த்தையில அற்புதங்களுக்கு, அதிசயங்களுக்கு உண்மை. ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றக்கூடிய, நீதிபதியாய் மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைப்பு. அங்கே நீதி என்றால் என்ன, அந்த நீதி என்றால் என்ன, சரியான நீதி. நீதியை பற்றி சொல்லணும். நீதி என்றால் சரியான காரியத்தை சரி என்று சொல்லணும், தவறான காரியத்தை தவறு என்று போதிக்கணும்.
அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு நீ காணிக்க கொடுத்தோம், காணிக்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி போதிக்கிறதுக்கு நீ எந்த ஊழியருக்கு தைரியம் இல்லை. காரணம் என்ன? பண ஆசை, பதவி ஆசை அநேகரை அழித்து கொண்டு இருக்குது பிரியமானவர்களே. அவங்க குடும்பமும் சந்தோஷமா இல்லை, அவங்க வாழ்க்கையும் சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து போறாங்க. அப்படி இருந்து வாழ்ந்துருக்கும் அவங்களுக்கு மனசுல. காரணம் என்ன? அவ்வளவு கொடூரமான காரியம் பிரியமானவர்களே. அந்த நீதி இருக்குதுன்னா சரியானதை சரின்னு சொல்லணும், தவறை தவறு சுட்டி காட்டணும், பாவம் செஞ்சா எச்சரித்து பேசணும். அதாவது ஊழியருடைய கடமை. அதைத்தான் பவுல் செஞ்சாங்க. அந்த பவுல் செய்யும் போது அவன் பயமடைந்து அவன் அனுப்பிவிட்டு பேசாத, ரொம்ப பயமா இருக்கு சொல்றாரு. அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 26 அகிரிப்பா ராஜாவே அதே அவருடைய செய்தியை பவுல் பேசுறார். அவருடைய ரட்சிக்கப்பட்ட விதத்தை சொல்லும்போது அகிரிப்பா ராஜா சொல்றாரு பாருங்க, 26 அப்போஸ்தலர் 26 நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட என்னை நீ சம்மதிக்க பண்ற. அந்த அளவுக்கு வார்த்தையுடைய விடுதலை. மிகப்பெரிய ராஜா அகிரிப்பா ராஜா, மிகப்பெரிய ராஜா, வார்த்தையுடைய விடுதலை சொல்றான். நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு சம்மதிக்க பண்ற. நீ எத்தனை ஊழியர்கள் பேசும்போது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வர முடியுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுது, கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழத்தை அறிய முடியுது. யோசனை பண்ணி பார்க்க முடியாது. மிக ஒரு முக்கியமான காரியம் நாட்கள்ல மிக உள்ளத்துல ஒரு வேதனைப்படுத்திய சம்பவங்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, ஃபெலிக்ஸ் மட்டும் இல்ல, இன்னொரு மனிதன் கூட அவனை குறித்து பார்க்கணும். அவனும் மனுஷனை பிரியப்படுத்துறாங்க. அவன் செயல்படுறதை குறித்து பார்க்க முடியாது. அவன் பேர் என்ன பேரு? பெஸ்துன்ற மனிதன். அவனுடைய இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. அவனும் மனுஷனை பிரியப்படுத்துவதாக பவுல சிறைச்சாலை வச்சான். அவனும் இந்த ஃபெலிக்ஸ் கட்ட அந்த பெஸ்துன்ற நியாயம் வரான். அவனும் மனுஷனை பிரியப்படுத்தினான். கடைசியாக தான் பவுல் ராயனுக்கு அவையில் சொல்லி தான் அந்த ராயன்றது தான் அவனுக்கு விடுதலை கிடைத்தது. நம்ம அந்த தொடர்ந்து பகுதியில் பார்க்க முடியும். காரணம் என்ன? மனிதரை பிரியப்படுத்துகிற காரியங்கள், நீதிக்கு புறம்பான காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நாட்கள்ல ரொம்ப மோசமா போய்கிட்டு நான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து அறிய விரும்பினான், விசுவாசத்தை குறித்து அறிய விரும்பினான். விசுவாசம் மிக ஒரு முக்கியமான காரியம். ரோமர் 4:5 சொல்றாங்க, பாவியை நீதிமானாக்குகிறவர்களுக்கு விசுவாசம் வைக்க வேண்டும் சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் சொல்லி அங்கே அவர் குறிப்பிட்டார். அந்த நீதியை குறித்து பேசும்போது அந்த காரியத்தை அவர் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கணும். ரோமர் 4:11 எப்படி அந்த நீதி கிடைக்குது? விசுவாசத்தின் மூலமா நீதி கிடைக்குது. விசுவாசத்தின் மூலமா ரட்சிப்பு கிடைக்குது. விசுவாசத்தின் மூலமா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக தான் நீதி நமக்கு கிடைக்குது. வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசம் தேவன் வைக்கும். விசுவாசத்தின் மூலமாக அவருடைய நீதினால நான் நிரப்பப்படுறேன். நீதிபரர் எனக்குள்ள வர்றார். நீதிபரர் என்னை மாற்றுகிறார், நீதிமானாய் மாற்றுகிறார். அது ரோமர் 5:1 விசுவாசத்தின் மூலமாக நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முக்கியமானது. அந்த நீதி, ஆண்டவருடைய நீதி, நீதிமானாக மாறுவோம் சொல்லி வேதம் நமக்கு போதிப்பிருக்கிறீர்களே. எது நீதி? 2 கொரிந்தியர் 9:9 ஏழைகளுக்கு உதவி செய்வது நீதி. எது நமக்கு போதிப்பிருக்கிறீர்களே. உள்ளதை மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வது நீதி. உள்ளதை இல்லாத சொல்லி இல்லாத உள்ளது சொல்லணும்னா அநீதி, நீதிக்கு புறமான காரியம். இதை நம்ம இசைக்கு ஆண்டவருடைய நீதி மாறாத நீதி. ரோமர் 5:16 கிருபை அநேக குற்றங்களை நீக்கி நம்மை நீதி உள்ளவனாக மாற்றுகிறது சொல்றார். ஆண்டவருடைய கிருபை என்னை நீதி உள்ளவனாக நீதிமானாக நீ மாற்றுகிறது பிரியமானவர்களே. அந்த கிருபை, வெளியேறப்பட்ட கிருபை ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நீதி. அந்த வருஷம் சொல்லும்போது ரோமர் 5:17 கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவாலே ஜீவனை அடைவது அதிக நிச்சயம். அந்த கிருபையின் பரிபூரணம், நீதியாக ஈவின் பரிபூரணத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டா அவனுக்கு நித்திய ஜீவன் உறுதி. பிரியமானவர்களே, அந்த ஜீவனை தருகிறவர் ஆண்டவர். எப்படி தருகிறார்? கிருபையின் மூலமாக, அவருடைய நீதியின் மூலமாக அவங்க தருகிறார் சொல்லி வேதம் நமக்கு போதிப்பிரியமானவர்களே. ரோமர் 5:26 கிருபை நீதியினாலே நித்திய ஜீவனை நமக்கு தருவதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ரோமர் 10:10 நீதி எப்படி வரும்? நீதி உண்டாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நீதி உண்டாக நாம் இருதயத்தை விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசத்தின் மூலமாக தான் நீதி வரும். விசுவாசத்தின் மூலமாக தான் நீதி வரும். அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்க பிரியமானவர்களே, ரோமர் 14:14 தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம் பிரியமானவர்களே. அந்த நீதி, இந்த நீதியை நாம் பெற வேண்டும் சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோமா, இந்த வாழ்க்கையில் நாம் நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நாம் சிந்தித்தோம், நீதி என்றால் என்ன? ஒழுக்க நெறிமுறை. ஒழுக்கம் என்றால் என்ன? சரியான காரியத்தை சரியாக செய்வது. வள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படுத்தும் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கம் உயிரை காட்டிலும் நாம் வேறாக மதித்தோம் என்றால் அது நம்ம உயர்த்தும். அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னா ஒழுக்கம் உயர்வு தரும். எப்ப தரும்? உயிரை விட அந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பேணி நம்ம பாதுகாக்கின்ற பொழுது நம்ம உயர்வு தரும் பிரியமானது. நான் ஒழுக்கம் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டு நான் உயர்வு அடைய வேண்டும் என்று பிரியப்பட்டா அந்த உயர்வு நிற்காது, நிலைக்காது. வேதம் தான் சொல்லுது. ஒழுக்கம் மிக ஒரு முக்கியமான காரியம். நீதிபர் ஆண்டவர், நீதிபரர், நீதி உள்ளவர். மத்திய 5:45 நீதி உள்ளவர்களும் அநீதி உள்ளவர்களும் மழையை பெய்யப்படுகிறார் நம்ம ஆண்டவர். நம்ம இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக்கூடிய விசுவாசிக்க யாத்திராமம் 9:26 கர்த்தர் நீதி உள்ளவன் பாருங்க. யாத்திரா மட்டுமில்ல, 2 நாளாகவும் 12:6 எஸ்ரா 9:15 நெகேமியா 9:8-33 சங்கீதம் 129:4 எல்லா வசனமும் கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ளவரை நியாயம் தீர்க்கிற பூமியில வரப்போகிறார். அப்படி வருகிற அடையாளம் அத்தனை நடந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 7:14 தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி சொல்றார். பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் சொல்லி தேவன் எச்சரிக்கிறார்களே. நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்றார் சொல்லி தேவன் உபயோகிக்கிறார்களே. நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்தில் வீட்டு நியாயாதிபதியை வீட்டிருக்கப்படுறார். அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சுற்றுவதற்காக வந்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தார். இனி அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக வரப்போவதில்லை, நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டு தருவதற்காக வரப்போகிறார். அப்படிப்பட்ட நியாயாதிபதியை சந்திக்க நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க சங்கீதம் 11:7 நீதியின் மேல் பிரியப்படுகிற ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 48:6 உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 145:17 கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர் சொல்லி பார்க்கிறோம். நீதி ஒரு மிக ஒரு முக்கியமான காரியம் சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 26:2 நீதியுள்ள ஜாதி பரலோகத்தில் பிரவேசிக்கும் சொல்லி போதிக்கிறோம். நாம் நீதி உள்ளவர்களாக நீதிபர்களை நாம் பெற்றுக்கொண்டவராக வாழ்கின்ற பொழுது பரலோகராஜ்யம் நிச்சயம். அது மட்டும் இல்லை, பூமியில் நீதி உள்ளவர் வாழ்கின்ற பொழுது சமாதானம் வாழ முடியும். நீதியுமே பசிதா உள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். வேதம் தெளிவாக சொல்லிருக்கீங்க. நீதி, அவனுடைய நீதி எந்த அளவுக்கு அந்த நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்க சொல்லியிருக்காங்க. வேதத்திலே நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்த சிலரை மட்டும் குறிப்பிட்டு காட்டிவிட்டு நான் அவருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 1:6 அங்கே சகரியா எலிசபெத் என்ற தம்பதியை குறித்து அந்த பகுதியில் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, கர்த்தருடைய சகல கற்பனைகளிலும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் சொல்லி வேதத்தை பார்க்க தெரியுமாங்க. சகரியா எலிசபெத் யார்? சகரியா எலிசபெத் யாரு? யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர்கள். அப்படி அவர் வாழ்ந்ததுனால ஒரு அருமையான ஒரு தேவ மனிதரை அவர் பெற்றெடுத்த காரியத்தில் வேதத்தை பார்க்க முடியும். ஆண்டவரே யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி சொல்கிறார். சிறியரிடத்தில் பிறந்தவனில் யோவானை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவரும் இல்லைங்கிறார். நீதிமான் யோவான் ஸ்நானன் நீதிமான். ஏன்? அவர் பாவத்தை சுட்டிக்காட்ட தயங்கல. ஏரோது தவறான தம்பியுடைய மனைவி தவறான முறையில் வைத்துக் கொண்டுதான் நேரடியாக போய் சேர்த்தார். இதற்காக அவர் தலை சிறைச்சது. அது பயப்படல. நீதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த நாட்களில் நீதிமன்றங்களே நீதி இல்லை. எந்த இடத்துலையுமே நம்ம நீதியை பார்க்க முடியல. அவ்வளவு கொடுமையான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி அக்கிரமங்கள் பெருகி போன நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர் நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்குன்னு சொல்லி வேதம் பேசியிருக்கிறோம். ஆதியாகமம் 5:5 பார்க்கும்போது உலகத்தில் எல்லா மக்களும் நீதியாய் அக்கிரமமாய் நீதியை தள்ளிவிட்டு வாழ்ந்ததுனால ஆண்டவர் உலகத்தை அழிக்கப்பட்ட காரியத்தை குறித்து வேதத்தை பார்த்து
நீதி ஒரு முக்கியமான காரியம் சொல்லி நம்ம ஏற்படுத்தவே பார்க்கிறோம். 2 பேதுரு 2:8 அங்கே லோத்தை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு சொல்றார் பாருங்க, நீதிமானாகிய லோத்து நீதிமான் சொல்றாரு. ஆனா அதை மக்களுடைய அக்கிரமங்களுக்காக என்ன செஞ்சானா, நீதியுள்ள இருதயத்தில் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி அங்கே பார்க்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம தேசத்தில் எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது, அநீதிகள் நடக்குது. நம்ம இருதயங்கள் பாதிக்கப்படுறதா எவ்வளவோ அசிங்கமான மிக கேவலமான செய்திகளாக நாட்கள் செய்தித்தாள் பார்க்கும்போது பார்க்குறோம். நம்ம அதுக்காக இன்னைக்காக நம்ம வருத்தப்பட்டுருக்கோமா? அதுக்காக நம்ம எனக்காக பார்க்கணும் ஜோம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரே, தேசம் நீதி இல்லாத தேசம் இருக்கையா? நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு நீதியை தீர்ப்பை மாற்றி சொல்றாங்க. நீதிபதிகள் நீதி அரசு சொல்றாங்க. அவங்கள நீ நடக்குது, தேசத்தில் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, நீதிமன்றத்தில் நடக்குது. காரணம் என்ன? உலக அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்கீங்க. நம்ம திருச்சபையா வந்து அவங்களுக்காக நம்ம பாரத்தோட ஜெபிக்கலைன்னா மிகப்பெரிய அழிவை நம்ம தேசம் சந்திக்கும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியாய் நியாயம் இருக்கிறவர் சோதம் எதுக்கு அழிச்சாரு? பாவம். நீதி அக்கௌண்ட்டை விட்டுட்டாங்க, பயங்கர பாவம். அழித்து போட்டார். ஆண்டவருடைய நீதியில ஒருபோது ஆண்டவர் மாற்றம் பண்ண மாட்டார். அவருடைய நீதி மாறாதது, நித்தியமானது. 2 Corinthians 10:6 கீழ்ப்படியாமைக்கு நீதி உள்ள தண்டனை தராரு சொல்லி அங்கே அவசரம் ஒரு பொருள் திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது எழுதுகிற காரியத்தை பார்த்து நீதினு சொல்லி பேசிட்டேன். சரி, நீதியாக வந்து என்னையா எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி ஒரு எதிர்பார்க்கலாம். அதையும் நான் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு எப்படி மனவில்லை. எபிரேயர் 12:11 சிச்சையாகிய நீதி சமாதான பலனை தரும். இன்னைக்கு சமாதானத்தை தெரியும் மனிதன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆண்டவர் எச்சரிக்கிறார், அவனை உன்னை அழிப்பதற்காக சிச்சிப்பது, உன்னை நேசிப்பதற்காக, உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக நான் சிச்சிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சமாதான பலனை தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:4 நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும்னு சொல்லி என்ன மரணத்திற்கு தப்புவிக்கும்? ஆத்மா அழிவுள்ளார்கள். ஆத்மா நித்தியகாம ஆண்டவரோடு வாழக்கூடியது. இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் நீதியை நாம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்க முடியுமானவில்லை. நீதிமொழிகள் 11:5 நீதியுள்ள வழிகளை செவ்வாய்ப்படுத்தும், நீதி தப்புவிக்கும் சொல்லி அங்கே பார்க்க முடியுமானவில்லை. நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதிலே மரணமில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13:6 நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கணும்னு சொல்லி பார்த்தோம். நீதி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார், ஆண்டவர் நம்மை மரணத்திற்கு தப்புவிக்கிறார், சிக்ஷிக்கிறார், சமாதானத்தை தருகிறார் சொல்லி பார்க்க முடியுமானே. அவ்வளவு நீதியினால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13:6 நீதி உத்தமனை தற்காக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:34 நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் நீதிக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி நேரத்தில் நம்முடைய நாம் கேட்டுக்கொள்ள முடியுமாங்க. யாக்கோபு 3:18 நீதியாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால் விதைக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் நீதியை விதைக்க வேண்டும் சொல்லி அங்கே கூப்பிடுகிற காரியத்தை நான் பார்க்க முடியுமாங்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு நேரம் நீதியை குறித்து பேசணும், ஆண்டவருடைய நீதியை குறித்து பேசணும். நீதி என்ன, நீதினால் என்னென்ன கிடைக்கிறது, நீதி உள்ள தேவனாலும் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். நீதி உள்ள வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நீதி உள்ள வாழ முடியும்னு சொல்லி வேறு இடத்துல பார்த்தோம். நீதி உள்ள வாழ்ந்த என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக எப்பவுமே நான் ஒரு செய்தி ஆயிரத்துனா ஒரு முடிவு சொல்லணும். நீதியாக இருக்கணும் இருக்குன்னு சொல்லி அப்படி போகிறதில்ல. அதுக்கு எப்போ ஒரு மனித நீதி உள்ளோட வாழ முடியும்? நம்ம சுய முயற்சினால அது முடியுமா? முடியாது. எப்போ முடியும்? எப்போ முடியும் நீதி உள்ளோட வாழ முடியும்? வாசிக்கலாமா? அந்த வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். ஏன்னா நான் தொடர்ந்து பேசிட்டு 1 யோவான் 2:21 நீதி செய்கிற எவனும் அவரால் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் நீதி செய்தான் அவன் யாரால் பிறந்திருக்கிறான்? தேவனால பிறந்த மனிதனாலும் நீதி செய்ய முடியும், நியாயமா வாழ முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், உண்மையா வாழ முடியும், ஒழுக்கமா வாழ முடியும். எப்போ முடியும்? தேவனால பிறந்த மனிதனால முடியும். நம்ம தேவனால பிறந்திருக்கோமாங்க, தேவனால பிறந்திருக்கோம். எப்படி தேவனால பிறக்கிறது? மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? மனிதன் எப்படி பிறக்க முடியும்? யோவான் 3:3 ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? முக்கியமான கேள்வி தெரியுமா? ஒரு மனிதன் ஆவியானவரை பெறுகின்ற பொழுது அவன் நீதியுள்ளவனாக வாழ முடியும். எப்படி ஆவியானவரை பெறுவது? அப்போஸ்தலர் 2:32 அங்கே அதை போய் வழியை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்குரிய வழி அங்கே தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று
ஞானபிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று மிக தெளிவாக பேதுரு இங்கே குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். ஒரு மனம் திரும்புகின்ற பொழுது, பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுவிடுகின்ற பொழுது, அங்கே அவன் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை ஆண்டவர் தருவார் சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்படி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கின்ற பொழுது அவன் நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, அன்புள்ளவனாக, கற்புள்ளவனாக வாழ முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் நீதி, நியாயம், ஒழுக்கம் இப்படிப்பட்ட போதனைகள் மிக இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. நீதி இல்லாம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறகு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு மறுபடியும் பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முடியவான் 3:7 அவர் நீதி செய்கிறவர் ஆண்டவர் பார்க்கணும். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபோது நம்மையும் நீதி உள்ளவராய் மாற்றுகிறார் சொல்லி பார்க்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீதி உள்ளவராக வாழ வேண்டும். எப்படி நீதி உள்ளவராக வாழ முடியும்? மறுபடியும் தேவனால் பிறந்த தேவனை பிறப்பிக்கிறார். தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்ய மாட்டான். வேதம் தெளிவாக சொல்றது. ஒரு தேவனால் பிறந்தனா பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குங்க. அந்த வித்து அவனுடைய வித்து அவன் நமக்குள்ள இருக்குது. பாவம் செய்ய முடியாது. ஒரு விஷயத்துக்கு தவறு செய்யலாம், ஆனா மனதிலேயே பாவம் செய்ய அப்படிதான் வேறு சொல்லுது. பாவம் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஆண்டோடைய வித்திரான வார்த்தை வசனம் எனக்குள்ள கிரியை செய்து பிரியமானவர்களே. அந்த இதுல நியாயம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சொல்லியிருக்கிறார். நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக தேற்றவாளனை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வைத்து பாடுறாங்க, ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. பரிசுத்தம் இல்ல, நீதி இல்ல, நியாயம் இல்ல, உண்மை இல்ல. அப்படி இல்லையா பரிசுத்த ஆவியானவர் வேலை வேற ஏதோ ஒரு ஆவி, அது ஒரு அசுத்த ஆவியா கூட இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றுதான் பரிசுத்தம் வாழணும். பரிசுத்தம் உணர்த்துவார். நீதி பாவம் எச்சரிப்பார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாதனால எவ்வளவோ சீரியர்கள் போயிடுச்சு பிரியமானவர்களே. அன்னைக்கு ஃபெலிக்ஸ்க்கு அந்த ஆசை இல்லை. அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை செய்து விட்டான். அவன் அதை இழந்து போய்விட்டான் பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு இது மூலமாக கட்டத்தில் ஆழ்வு கட்டத்தில் பாடம் என்ன? ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நியாயத்தை விரும்ப எப்ப முடியும்? ஆவியானவர் பக்கம் வந்தா முடியும். மறுபடியும் பிறந்தா முடியும். மறுபடியும் பிறந்தவனுக்கு அந்த ஆசை, அவனுக்கு தான் ஆசை இருக்கும். ஒரு மறுபடியும் பிறந்தவன் தான் வேத வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், மணிக்கணக்கா ஜோம் பண்ணணும், மணிக்கணக்கா வேத வாசிக்கணும். யாருக்கு ஆசை இருக்கு? எல்லாத்துக்கும் வராதுங்க. மறுபடியும் பிறந்தவனுக்கு தான் வரும். அவனுக்கு ஆசை இருந்துட்டே இருக்கா. அதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது, ஆண்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் ஆண்டவரை ஆத்துமா நோக்கி வாஞ்சித்து கதறி எப்படி சொல்ல முடிஞ்சு அவனுக்கு? அந்த ஆவியானவர் பெற்றோர் முடிஞ்சு தேவ ஆவியை பெற்ற தாவி வேதத்தில் பார்த்தோம். அவனுக்கு தான் ஆசை வரும். நமக்கு அப்படி ஆசை இருக்குதா? அப்படி ஆசை இல்லைன்னா இன்னும் ஆவியானவர் பெறலையும் தான். வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும், தேசத்துக்காக, தேசத்தின் அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெப பாரம் உருவாகும். அது மறுபடியும் பிறந்தவனுக்கு அந்த பாரம் உருவாகும். தேவனால் பிறந்தவனுக்கு அந்த பாரம் உருவாகும். தேவனால் பிறந்தவனுக்கு தான் ஆசீர்வாதம். எல்லாமே அதான். தேவனால் பிறந்தவனுக்கு தான் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தான். நம்ம பிள்ளையா மாறி இருக்கிறோமா? நம்மளுடைய வழிகளை நடக்கிறோமா? அந்த ஆசை வரும். ஒரு அறியாம தவறு பண்ணிடலாம், உடனே அந்த பாவத்துக்கு உணர்வு வந்துடும். அன்றவரே தெரியாம பண்ணிட்டான், அன்றவரே மன்னிச்சிருக்க, அந்த கண்ணீர் வந்துடும். அனுபவிக்கணும் அத்தனை நல்லவர்கள் ருசிக்கணும். அந்த பாரம், அந்த வாஞ்ச, இந்த நீதியின் மேல ஒரு பசிதாகம், நீதியின் மேல பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை, அப்படிப்பட்ட ஆசை நமக்கு இருக்கிறார் சொல்லி ஆராய்ச்சி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய தன்மையை பார்த்தோம், ஆண்டவர் நீதியோடு பார்த்தோம். பேரிசுக்கு அந்த நீதியை பின்பற்ற மனசு இல்லை, நீதியை கொடுத்தா ஆர்வம் இல்லை, அவன் போக சொல்லிட்டான். ஆனால் நாமளும் பேலிக்ஸ மாதிரி நீதியை குறித்து ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா நமக்கும் சமாதானம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையும் ஏனதானம் ஆயிரும். அது மட்டும் எல்லாத்துக்கும் மேலாக நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நம்ம இழந்துவோம் அப்படின்னு இந்த நீதியை நாம் செய்ய வேண்டும். நீதி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். நீதியை குறித்து, நீதியோட வாழ்ந்தவர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்மளாலே வாழ முடியும். வாழ முடியாத வேதம் நமக்கு வைக்காது. நம்மளாலே வாழ முடியும். ஆண்டுடைய வார்த்தை நம்ம திருப்பிடுவோம். ஆண்டுடைய வார்த்தை மிக ஒரு வேறுபட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டதிலே சந்தேகம் இருக்கிறோம். எழுந்து நிற்கலாமா? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்புக் கொடுப்போம்.
ஃபெலிக்ஸ் கிறிஸ்துவை பற்றி அந்த விசுவாசத்தை பற்றி சொல்ல கேட்டான். கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்த்தோம், அவர் எப்படி விசுவாசத்தை சொல்லி பார்த்தோம், விசுவாசத்தினால ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சொல்லித்தோம். ஃபெலிக்ஸ் என்ற மனிதனை குறித்து பார்த்தோம், நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பற்றி எப்படி விசுவாசிக்கிறது, அவருடைய நீதியை பற்றி எப்படி அறிந்து கொள்வது, இந்த வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க தெரியுமா? ஆண்டவருடைய நீதி என்றால் பார்த்தோம், நீதியாய் வாழ்ந்த மனிதர்களை குறித்து சிந்தித்தோம், நீதி உள்ளால் வாழ்ந்த என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம், யாரால நீதி உள்ளோட வாழ முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஒப்பு கொடுப்போமா? உங்கள் ஆண்டவரே, நீதி உள்ளவரப்பா, நீதிபரர் ஆண்டவரே, போல் நீதிபரரை தரிசித்தேன்னு சொல்லி பார்த்தோம். அப்பா, அவருக்கு நீங்கள் உங்கள் திருவுள்ளத்தை வெளிப்படுத்தினீங்க. இந்த திருவாய் மொழியை கேட்ட பவுல் ஆண்டவர் உங்கள் திருசித்தம் செய்து அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லி அவர் குறித்து பார்க்கணும். சுவாமி, அப்படி ஆண்டவரே உங்கள் திருவாய் மொழிகளை வாஞ்சையோடு ஆசையோடு கேட்க ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லி சிந்தித்தோம். ஆண்டவரே, மறுபடியும் எப்படி பிறக்க வேண்டும் என்பதையும் அந்த மனதிற்கு மூலமாக, பாவ அறிக்கை மூலமாக, ஆண்டவரே ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. ஆண்டவரே, பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய பலனை ஆவியானவர் தருவேன்னு சொல்லி வேதத்தை பார்த்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய நீதி நியாயங்களை ஆண்டவர் நாங்கள் பின்பற்றி நடக்க ஆவியானவரை எங்களுக்கு உற்சாகப்பட்டதுதான் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவிதமான கவலைகளோடு வேதனைகளோடு வந்திருக்க மக்களுக்கு நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை ஆண்டவர் தர வேண்டும்னா ஜெபிக்கிறோம். சுவாமி, வருத்தப்பட்டு பாராசுமற்றோடு நிலைப்பாடுகளை தருகிறோம். ஆண்டவர் நிலைப்பாடுகளை கொண்டு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இந்த திருச்சபை மேன்மேலும் வளர்ந்து பெருகட்டும். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை தரணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசிரியராக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் குடும்பமாய் ஆசீர்வதிங்க, சந்தோஷமாக நடத்துங்க. இயேசுவின் ஜீவனுள்ள பிதாவே.